கவிதை உலகின் அந்த கருப்பு மலர் உதிர்ந்து விட்டது. அந்த மலரின் பெயர் நா. காமராசன். இன்றைய தலைமுறையில் பல பேருக்கு இந்த பெயரை தெரியாது. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே என்கின்ற பாட்டு, சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது என்ற பாட்டு, விளக்கு வச்ச நேரத்திலே மாமன்தான் என்கின்ற பாட்டு, இதையெல்லாம் இன்றைக்கு இருப்பவர்கள் கூட கேட்டிருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். அந்த பாட்டு காட்சியிலே கமலஹாசன், அம்பிகா, ரஜினி, ராதிகா என்றெல்லாம் அதில் நடித்திருப்பவர்களை ஞாபகம் வைத்திருப்பார்களே தவிர பாட்டு எழுதியவரை மறந்து விடுவது நம்முடைய சமுதாயத்தின் இயல்பு. இப்போது குறிப்பிட்ட இந்த 3 பாடல்களையும் எழுதியவர் கவிஞர் நா. காமராசன். இதுபோல பல பாடல்களை எழுதிய தமிழ் திரையுலகின் முக்கியமான பாடலாசிரியர் நா. காமராசன் அண்மையில் மறைந்துவிட்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை விட கவிஞர்கள் அதிகம் என்று வேடிக்கையாக சொல்வார்கள். புதுக்கவிதை என்கின்ற எளிமையான கவிதை நடை தோன்றிய பிறகு எல்லோரும் தங்கள் மனதில் தோன்றும் சிந்தனைகளை எளிய வடிவிலான கவிதையில் வழங்குவது இயல்பாக இருக்கிறது. அதுவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள் கிடைத்த பிறகு எல்லோருமே கவிஞர்களாக தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த புதுக்கவிதைக்கு ஒரு முன்னோடியாக எல்லோரையும் அந்த பாதையை நோக்கி திருப்பக்கூடியவராக விளங்கியவர்களில் முக்கியமானவர் கவிஞர் நா. காமராசன். கருப்பு மலர்கள் என்கின்ற அவருடைய கவிதை தொகுப்பு தமிழ் இலக்கியத்தின் கவனத்தை மிகவும் ஈர்த்த ஒரு நூலாகும். கருப்பு என்கின்ற நிறம் இன்று வரை நமக்கு ஒவ்வாமையாக இருக்கிறது. அது சமுதாயத்திலாக இருக்கட்டும், சினிமாவிலாக இருக்கட்டும், அல்லது அரசியல் உட்பட எந்த தளமாக இருக்கட்டும், கருப்பு என்பது சற்று ஒதுக்கி வைக்கப்படுகின்ற ஒரு நிறமாக இருக்கின்ற சூழலில் கருப்பு நிறமுடைய மனிதர்களை முன்வைத்துதான் கருப்பு மலர்கள் என்கின்ற அந்த கவிதை தொகுப்பையே அவர் வெளியிட்டார். ஆக ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலித்த அவருடைய எழுத்து தான் அந்த கருப்பு மலர்கள் கவிதை தொகுப்பு. யாரெல்லாம் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் சமுதாயத்தால் அலட்சியப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் அந்த கவிதையிலே முன்னிறுத்தினார். பாலியல் தொழிலாளி என்றால் மிகவும் அநாகரிகமாக பேசுவது நம்முடைய சமுதாயத்தின் இயல்பு. ஆனால் அந்த பாலியல் தொழிலாளியின் நேர்மையை, அவர்களின் வாழ்க்கையின் நியாயத்தை தன் கவிதையில் படைத்தவர் நா. காமராசன். நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடைகள் வாங்குவதற்காக. இதுதான் பாலியல் தொழிலாளி பற்றிய அவருடைய கவிதை. அதுபோல் இன்று வரை திருநங்கை சமுதாயத்தினர் மீதான பார்வை பொது சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு திருநங்கையர்களை பற்றி அவர் தன்னுடைய கவிதை தொகுப்பில் குறிப்பிடும் பொழுது சந்தி பிழைகள் போல நாங்கள் சந்ததி பிழைகள் என்று சொன்னார். இலக்கணத்திலே சந்தி பிழை என்று வரும். அதுபோல மனித பிறப்பிலே ஆணுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் பிறந்த சந்ததி பிழைகள் என்று திருநங்கையரை மிக அழகாக கவிதையிலே எடுத்துச் சொல்லி அவருடைய துயரத்தை வெளிப்படுத்தியவர் கவிஞர் நா. காமராசன். இன்னும் எத்தனையோ அவலங்களை தன்னுடைய கவிதை மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முதிர் கன்னிகள் என்று திருமணமாகாத அந்த பெண்களின் அவலத்தை ஒரே சொல்லில் குறிப்பிட்டு காட்டியவர் நா. காமராசன். தமிழ் கவிதை உலகில் வானம்பாடிகள் என்ற கவிதை குழாம் மிக முக்கியமானது. இடதுசாரி சிந்தனையுடன் திராவிட சிந்தனையும் கலந்த எழுத்து நடையில் சமுதாயத்தின் அவலங்களை சுட்டிக்காட்டியவர்கள் வானம்பாடி கவிஞர்கள். அந்த வானம்பாடி கவிஞர்கள் வரிசையில் வந்தவர் நா. காமராசன். திரையுலகில் கண்ணதாசன், வாலி போன்ற கவிஞர்கள் புகழ்பெற்றிருந்த காலத்தில் எம்ஜிஆர் புது கவிஞர்களை அறிமுகப்படுத்தினார். அவர்களில் ஒருவர் நா. காமராசன். எம்ஜிஆர் நடித்த நீதிக்கு தலைவணங்கு என்ற படத்தில் கனவுகளே 1000 கனவுகளே என்று தொடங்குகிற அந்த பாடல்தான் நா. காமராசனுடைய முதல் பாடல். அவர் எழுதிய அந்த பல்லவி, சரணம் உட்பட எந்த வார்த்தையையும் மாற்றாமல் இசையமைப்பாளர் அப்படியே ஏற்றுக்கொண்டார் என்பது நா. காமராசனுக்கு கிடைத்த சிறப்பு. முதல் பாடலிலேயே முத்திரை பதித்த அவர் தொடர்ச்சியாக பல பாடல்களை எழுதினார். எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க என்ற படத்தில் போய் வா நதி அலையே இவள் பூச்சூடும் நாள் பார்த்து வா என்று அவர் எழுதிய அந்த பாடல் மிகவும் பிரபலமானது. ஊருக்கு உழைப்பவன் என்ற படத்தில் ஒரு குழந்தையை தாளாட்டுகின்ற பாடல் காட்சியில் இரவு பாடகன் ஒருவன் வந்தான் என்று அவர் எழுதிய அந்த வரிகள் மிக அழகானவை. மிகச்சிறிய பாடல் அது. ஆனால் காலந்தோறும் நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான சொற்களை கொண்ட பாடல். குழந்தையை பற்றி வர்ணிக்கும் பொழுது புத்தனின் முகமோ தத்துவச் சுடரோ சித்திரை விழியோ அதில் எத்தனை கலையோ என்று அவர் எழுதிய அந்த வரிகள் இன்றளவும்
விஞ்ச முடியாத வரிகளாக இருக்கின்றன. திரைத்துறையில் நா. காமராசன் பாடல் எழுத தொடங்கிய அந்த காலத்தில் தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆகிவிட்டார். ஆனாலும் நா. காமராசனின் பாட்டு பயணம் தொடர்ந்தது. உதடுகளில் உந்தன் பெயர் ஒட்டி கொண்டது, அதை உச்சரிக்கும் போது நெஞ்சம் தித்திக்கின்றது என்கின்ற அழகான வரிகளை கொண்டு தங்கரங்கன் என்ற படத்தில் ஒரு பாடலை எழுதினார். இசைஞானி இளையராஜா கோலோச்சிய காலத்தில் அவருடன் பாட்டு பயணத்தை நா. காமராசன் தொடர்ந்தார். அழகான ஓமைகள், அழுத்தமான சொற்கள் இவையெல்லாம் நா. காமராசன் பாடலின் அடையாளங்கள். காணலுக்குள் மீன் பிடித்தேன், காகிதப்பூ தேனெடுத்தேன் என்று காதலின் தோல்வியை சொல்லுகின்ற வரிகள் இன்று காதில் விழும் பொழுதும் நெஞ்சத்தை வலிக்கச் செய்யும். குழந்தையின் சிரிப்பையும் அழகையும், மந்திர புன்னகையோ மஞ்சள் நிலவோ கண்ணே கண்ணே என்று அவர் வர்ணித்த அந்த வார்த்தைகளே ஒரு ஓவியம் போல் இருக்கும். இப்படியெல்லாம் மறக்க முடியாத பாடல்களை எழுதிய அந்த கவிஞரை எப்படி மறந்து போனது இந்த சமூகம்? அரசியலிலும் சினிமாவிலும் எப்பொழுதுமே விளம்பரம்தான் முக்கியம். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகின்ற உத்திகளை அறிந்தவர்கள்தான் தொடர்ந்து கவனத்தில் வைக்கப்படுகிறார்கள். ஆனால் நா. காமராசன் தன்னை எப்பொழுதுமே முன்னிறுத்தி கொண்டவர் அல்ல. ஆனால் இளமை பருவத்திலேயே மாணவராக இருந்தபொழுதே இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று அரசியல் சட்டத்தை எரித்து சிறைக்கு சென்ற ஒரு போராளி தான் நா. காமராசன். சிறையில் கூட காலில் விலங்குகள் பூட்டப்பட்டு அவர் அடைக்கப்பட்டிருந்தார் என்கின்ற வரலாற்று செய்தி நம்மில் பலருக்கு தெரியாது. அப்படி தமிழ் மொழி மீது கொண்ட காதலினால் ஆதிக்க மொழிகளை எதிர்த்து போராட்டக் களம் கண்டு பின்னர் கல்லூரியில் பாடங்களை நடத்தக்கூடியவராக அவர் இருந்தார். அவர் பாடம் நடத்துகின்ற பொழுது பக்கத்து வகுப்பு மாணவர்களும் இங்கே வந்து உட்கார்ந்து அந்த பாடங்களை கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் பாடம் நடத்துகிற முறை இனிமையாக இருக்கும் என்கிறார்கள் அவரிடம் பயின்ற மாணவர்கள். மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டதன் காரணமாக அரசியல் ஈடுபாடும் அவருக்கு அதிகமாகவே இருந்தது. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது ஆள்பவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர் நா. காமராசன். ஆனால் அதற்காக தனக்கு எந்த பலனையும் தேடிக்கொள்ளாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே உதவி செய்து கொண்டிருந்தார். திமுக தலைவர் கலைஞருடன் பல கவியரங்குகளில் கலந்து கொண்டவர். இப்படியெல்லாம் அவருக்கு அரசியல் தொடர்புகள் இருந்தாலும் அதை முன்னிறுத்தி பதவிகளை பெறுவதற்கோ வாய்ப்புகளை தேடுவதற்கோ அவர் முயற்சித்ததில்லை. அவர் தன்னை ஒரு கவிஞனாகவும் படைப்பாளனாகவும் எண்ணியதால் அதிலேயே முழு கவனத்தை செலுத்தினார். கவிதைகளும் படைப்புகளுமே தனக்கான ஆயுதங்கள் என்று நினைத்து அந்த பாதையிலேயே அவர் பயணித்தார். கவிஞர்களுக்கே உரிய இயல்பான பொழுதுபோக்குகள், கேளிக்கைகள் எல்லாம் அவரை சூழ்ந்திருந்தன. அவர் ஒரு கவிதையிலே சொல்வார், மதுவே ராஜதிரவமே மகாகவிகளின் தாய்ப்பாலே என்று வாழ்க்கையை அதன் இயல்பிலேயே பார்க்கக்கூடிய ஒரு கவிஞராக அவர் இருந்தார். இந்தியா சுதந்திரமடைந்த பொழுது நான் அடிமையானேன், காரணம் அன்றுதான் நான் பள்ளியில் சேர்க்கப்பட்டேன் என்று ஒரு மாணவனின் மனநிலையை சொல்லக்கூடிய கவிஞராக அவர் இருந்தார். கம்பனைப் போல் ஒரு பெருங்காவியம் எழுத வேண்டும் என்பது அவருடைய கடைசி கட்ட எண்ணமாக இருந்தது. அந்த எண்ணம் நிறைவேறுவதற்கு முன்பே அந்த கருப்பு மலர் உதிர்ந்து விட்டது.